யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம யாரையும் திட்டியோ அதாவது தனிநபர் தாக்குதல் பண்ண மாட்டோம். எந்த ஒரு அமைப்பையோ எந்த ஒரு மத அடையாளத்தையோ நம்ம அழிக்கவும் அதை அழிக்க வீடியோ போடுறோம் அதை ஊக்குவிக்க மாட்டோம். அப்படி ஒரு விஷயத்தை நம்ம சேனல் ஆதரிக்காது. அதை எடுத்து அந்த வீடியோவை போஸ்ட் பண்ண மாட்டோம். சரி, விஷயத்துக்கு வரேன். இப்போ சென்னையில் நடந்த ஒரு மிகப்பெரிய பேரிடர், இது யார் காரணம் அப்படிங்கிற ஒரு விவாதம் ஒன்று போயிட்டுருக்கு. சரி, அது போயிட்டுருக்கட்டும், நம்ம அதுக்குள்ளெல்லாம் போகக்கூடாது. 2015 மிகப்பெரிய மழை வந்துச்சு, அதோட கம்மியாக தான் பெஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி புதுசாக உருட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம், 3 நாட்களுக்கு பெய்த மழை அளவு பார்த்திங்கன்னா 42 சென்டிமீட்டர். ஆனால் இங்கே ஒரே நாளில் 58லேருந்து 60 மில்லிமீட்டருக்கு ஒரே நாளில் பிறந்திருக்கு. 68 மில்லிமீட்டரில் 68 சென்டிமீட்டர். 68 சென்டிமீட்டர்னால் ஒரே நாளில் ஒரே இரவில் 580 மில்லிமீட்டர் மழை பிறந்திருக்குங்க. சரி, இது பேசுகிறாங்க. திடீர் போராளிகள்னு சொல்லிட்டு ஒரு சில சமூகத்தில் சில ஆட்கள் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அவங்களாம் எதையாவது கலப்பி விட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி கலப்பி விட்டுட்டு இருக்காங்க. புதுசாக க்ரியேட் பண்ணி அது என்னாச்சு, இது என்னாச்சு, அந்த நோட்டு என்னாச்சு, அந்த பணம் என்னாச்சு, இந்த பணம் என்னாச்சுன்னு. ஏன்னா நம்ம ஜென்ரலாக எடுத்து பேசினா நம்ம 200 ஊப்பியுமாய். ஏன்னா நான் யாருக்கு முட்டு கொடுக்குறேன். ஏன்னா அரசாங்கம் தப்பு பண்ணியிருக்கு. அரசாங்கம் தப்பு பண்ண என்னென்னா மழைநீர் வடிகால் அமைப்பு, அதாவது 2021 வந்ததில் இப்போ தான் வந்திருக்கும், எங்களுக்கு தயவு கொடுங்க. 2022 அந்த மழைக்கால வடிகால் பண்ணி முடிஞ்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அறிக்கையெல்லாம் கொடுத்து 2023 வரைக்கும் தேவைப்பட்டு ஜூன் மாதம் என்ன சொன்னாங்கன்னா கிட்டத்தட்ட 80% விளக்கு முடிஞ்சிச்சு. நாங்கள் செப்டம்பர் கூட முடிக்க பார்ப்போம். செப்டம்பரில் ஒரு அறிக்கை வருது, கிட்டத்தட்ட 94%, 99% முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி 1% இருக்குங்க. அக்டோபர் முதல் வாரத்தில் தீபாவளிக்கு ஒரு 2 நாளைக்கு முடிச்சுனாங்க. எந்த மழை வந்தாலும் தாங்க தயார், ஏன்னா 100% முடிச்சிட்டோன்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன உருட்டுன்னா, இல்லைங்க சில இடத்துல எங்களால் பண்ண முடியல, அதுக்கு காரணம் மெட்ரோ ஒர்க்கு போயிட்டு இருந்துச்சு, மெட்ரோ ஒர்க்குனால சில வேலைகள் தேவைப்படுதுன்னா அங்கே சில பழங்கள் தூக்கி போடுறாங்க, எங்களால் முழுமையாக இது ரீச் பண்ண முடியல, சில ஆட்களுக்கு போக முடியலன்னு சொல்லி சில ஆட்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. நான் ஒரே விஷயம் கேட்குறேன், இந்த அந்த தேர்தல் ஓட்டு ஒப்புமாங்க, தேர்தல் ஓட்டு போடுறதுக்கு ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய கவுன்சிலர், வட்ட செயலாளர் எல்லாம் சேர்ந்து சட்டமன்றத்திற்கு ஒரு எம்எல்ஏ கூப்பிட்டு கேட்டால் ஒரு தொகுதிக்கு பார்த்தீங்கன்னா குறைச்சலாக ஒரு 40லேருந்து 50 ஊர் குறைச்சலாக இருக்கும். 50 ஏரியாவில் சொல்லலாம். அந்த 50 ஏரியா ஒரு ஏரியா எழுதினா கிட்டத்தட்ட 3-4 பகுதிகள் இருக்கும். அந்த 4 பகுதிகளில் வீடாக போய் கேன்வாஸ் பண்ணுறீங்களா, அது மழை வந்தால் என்ன பண்ணி கொடுக்குறீங்க, அதை தெளிவாக சொல்லிட்டு ஓட்டு கேட்கணும். அதை விட்டுட்டு நான் பண்ண மாட்டேன், இது பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சில ஆட்களை வச்சு மிரட்ட சொல்லுங்க. நான் அதுக்கு ஏன்னா நடந்துக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். ஏன்னா ஏற்கனவே ஆட்சிக்கு கெட்ட பேர் உண்டாக்கிட்டு இருக்காங்க சில ஆட்கள், பேரெல்லாம் சொல்ல விரும்பலை. மேலும் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பதவிகளை மட்டும் அந்த அரசாங்கம் பாட்டுட்டு இருக்கக்கூடிய கட்சியினுடைய நிர்வாகிகள் சில ஆட்களாக வன்மையாக பேசுவாங்க. இதெல்லாம் பொதுமக்கள் பதவிக்கு சில இதாக போயிட்டுருக்கு. பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, 2024 எம்பி எலெக்ஷன், அதாவது மாநிலங்களுக்கான தேர்தல் வரும், அப்போ எல்லோரும் தான் ஆகணும், அப்போ நாங்கள் கேள்வி கேட்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஒரு மாற்றாக தான் நிவாரணப் பொருள் அழிச்சிருக்காரு அப்படின்னு ஒரு டாக்கு ஒரு பேச்சு போயிட்டுருக்கு. சரி, இது ஒரு பக்கம் இருக்கும். நான் அந்த பழைய மழைக்கால படிக்க போகிறேன். 2021 ஒரு மானஸ்தன் கூட சொல்லலாம். ஏன்னா இப்போ அவர் அந்த மானஸ்தன் மாரி சில விஷயங்கள் முழுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனால் மறைமுகமாக சில விஷயங்களை ஒரு சாராளுக்கு சாப்பாக போயிட்டுருக்காரு. ஆனால் அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் வா ஈனரு வா என்ன பண்ணி வச்சுருக்கோம் பாரு, சிங்கப்பூர் மரம் மாட்டிச்சிருக்கையா பாரியா அப்படின்னாரு. 2023 வந்த மழையில் ஃபஸ்ட்டு பள்ளி வச்ச இடம் தீநகர். 2022 அவர் பெரிய மழைகள் இல்லை. 2023 மீண்டும் மழை, பெரிய அளவில் மழை. இப்போ எல்லா இடமும் மழைகள் இருக்குது. அதில் குறிப்பாக வேளச்சேரி, பள்ளிக்கரணை இந்த ஏரியாவை பற்றி சொல்லவே வேண்டாம். ஏன்னா அது எல்லாமே ஏரி புறம்போக்கு. ஏரி புறம்போக்கில் வீட்டை வாங்கி கட்டிட்டு
பெருமழையில் வந்து பள்ளத்தை நோக்கி போகும்போது அப்போ அருகாமல் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு வரும். ஏன்னா அங்கே ஏரியில் நீ ஆக்கிரமித்து வீடு கட்டுவீங்க, ஓகேவா? அங்கே தண்ணி நிற்கிது, தண்ணி என்ன பண்ணோம், வீட்டுக்கு வரதான் செய்யும் அப்படிம்பாங்க. அந்த வரையோடனே பம்பு வச்சு எடுப்பாங்க அப்படிம்பாங்க. இது யார் போட்ட தவறு? 2006ஆம் ஆண்டு ஒரு சில தடவை 2007ஆம் ஆண்டு சில சட்டங்கள் பாஸ் ஆகுது. இந்த வீடுகளை வந்து இந்த டிடிசிபி அப்ரூவல் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு இது கொடுக்குறாங்க. அதற்கப்புறம் 3 வருடங்கள் ஆட்சி மாற்றம் 2011 2021. யாரோட ஆட்சி காலம் அதுக்கெல்லாம் போக விரும்புகிறேன். இப்போ ஏரி புறம்போக்கு இடத்த வந்து 2009ஆம் ஆண்டு 2019ஆம் ஆண்டு நீதிமன்றத்திலேயே ஒரு வழக்கு வந்து ஆக்கிரமிப்பு நீங்கள் எடுக்கிறீங்கன்னா நாங்கள் இறங்கி பார்க்கவான்னு சொல்லி உயர்நீதிமன்றம் சொல்லிச்சு. ஆனால் சில ஆட்கள் வந்து தடுத்தாங்க. ஐயோ எங்களுக்கு பர்வதம் போச்சு, எங்களை வந்து சாப்பிட விடாமல் பண்ணுறாங்க, தூங்க விடாமல் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா யாருங்க தப்பு? மக்களும் அதுக்கு ஒத்துழைங்க. குறைச்சலாக இருக்கக்கூடிய பகுதியில் குறைச்சலாக வருதுன்னு சொல்லிட்டு ஏரி புறம்போக்கில் நான் சொல்லி பட்டா கரெக்டாக போட்டிருப்பான். ஏரி புறம்போக்கில் இடம் போட்டிருப்பான். அதில் பட்டா வாங்கி நீங்கள் வயிற்றை கட்டி வாயை கட்டி சிறுக சிறுக செத்த பணத்தை கொண்டு போட்டு வீடு கட்டி குடியிருக்கீங்க. ஒரு குருவி போயிடும். அந்த குருவி கூட்டில் இந்தமாரி நடந்துச்சுன்னா உடனே அரசாங்கத்தை குறை சொல்லுது. முதல்ல நீ யாருங்க? மக்களாகி நம்ம இந்த இடம் எதுக்கான ஒதுக்கப்பட்ட இடம்? அரசாங்கம் ஒதுக்கப்பட்ட இடம்னா அரசாங்கம் நலத்திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடமா, இல்லை ஏரி புறம்போக்கா, இல்லை உண்மையிலே புறம்போக்கா, இல்லை சுடுகாட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடமா, சுடுகாட்டு புறம்போக்கா, வேறு எதுவும் பிரச்சனைக்காண்டி ஒதுக்கி போட்டிருக்காங்க, ஃபியூச்சர் திட்டம் அரசாங்கம் சில திட்டங்கள் வச்சு அதுக்கான ஒதுக்கப்பட்ட புறம்போக்கா, எதையுமே பார்க்க மாட்டோம். குறைச்ச வரையில் இருக்குன்னு சொல்லிட்டு நடிகரை வச்சு பேசிட்டா உடனே வாங்கிடுவோம். அதோட பலன் தான் இப்போ 2023ஆம் ஆண்டு யோசிச்சிருக்கோம், பலன் அடிச்சிருக்கோம். 2015ஆம் ஆண்டு ஒரு படி வாங்கணும், இருந்தாலும் சில ஆட்கள் திருந்தாமல் இன்னும் 2023ஆம் ஆண்டு சரி இப்போயாவது முடிச்சுங்க. ஏன்னா வரக்கூடிய 2024ஆம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய அழிவு சென்னையில் இருக்குன்னு சொல்லி எல்லா ஆர்வலர்களும் எல்லா விதமான ஆர்வலர்களுக்கும் போட முடியாது, எல்லா விதமான ஒரு புத்தகங்கள்லையும் எழுதியிருக்கிறதாக சில சித்தர்கள் சொல்கிறாங்க. சித்தர்கள் சொல்கிறத பற்றியும் பேசக்கூடாது. ஆனால் இது 2025ஆம் ஆண்டுக்குள் சென்னை முருகும் அப்படிங்கிறது தான் ஒரு இவ்வளோ பேசுகிறாங்க, வாயை கிழிச்சிக்கிட்டு பேசுகிறாங்க. நாங்கள் இந்துக்களை வந்து இது பண்ணுறோம். அந்த இந்து மதம் புனிதமாக போட்டிட்டு பகவத்கீதையையும் கிறிஸ்தவர்கள் போடக்கூடிய பைபிள்லையும் முஸ்லீம்கள் பயன்படுத்தக்கூடிய குரான்லையும் இந்த விஷயம் தெளிவாக போட்டிருக்கு. இதை எத்தனை பேர் ஆட்சி பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. 2027ஆம் ஆண்டுக்குள் சென்னை இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும்னு சொல்லி ஒரு சவால் இருக்குது. 2024ஆம் ஆண்டு கடைசியில் இருக்கிற சித்தர்கள் 2024ஆம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய சுனாமி வரும்னு சொல்லி சில இடங்களில் பார்த்தேன். சரி, இதுக்கெல்லாம் மக்களாகிய நம்ம தேர்ந்தெடுத்துக்கணும். முதல்ல சென்னையில் இருக்கக்கூடிய 2ஆம் தலைநகரம் இருக்கக்கூடிய திருச்சிக்கு நம்மளுடைய தலைநகரம் மாற்றணும். அதுக்கு எத்தனை பேர் ஒத்துக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா உடனே மாற்ற முடியாது. அங்கே வந்து ஏர்போர்ட், அதாவது விமான நிலையம் இருக்கணும். விமான நிலையம் பக்கத்தில் இருக்கக்கூடிய போக்குவரத்துகள் இருக்கணும். போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் இருக்கணும். அதிகமான பயணிகள் வந்து போயிட்டுருக்கணும். அதுக்கப்புறமா அங்கே இருக்கக்கூடிய ஏரியா, இண்டஸ்ட்ரியல் ஏரியாலாம் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கம் கையகப்படுத்திக்கிறதுலாம் ஒரே நாளில் நடக்கக்கூடிய எதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராசஸ் பண்ணி நடத்தி 2025ஆம் ஆண்டுக்குள்ளே இந்த விஷயத்தை 2ஆம் தலைநகர் திருச்சி அறிவித்தாங்க. சென்னையிலிருந்து இருக்கக்கூடிய தெளிவை தப்பிக்கலாம். இல்லைன்னா நம்மளுடைய தலைமைச் செயலகம் கனவாக போயிட்டு இது வந்து அப்படி ஒரு கேவலமான பேர் நம்மளுக்கு வேணுமா? இதை யோசிங்க. ஆண்டவன் மாதிரியும் ஆண்டுகிட்டு இருக்க மாதிரியே படை போட்டுட்டு இருக்கக்கூடாது. இப்போ ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய கட்சி சரி, இன்னும் ஆண்ட கட்சி சரி, இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி முன்னாடி கட்சி அதேமாதிரி இப்போ அவங்க பண்ண தப்பு தான் நான் திருப்பி சொல்லுவேன். இது மாற்றி படை போட்டுருக்கீங்கன்னா 3ஆவது ஒருத்த வந்து புது ராஜ்யத்துக்கு போயிட்டுருக்கான். நான் பேரெலாம் சொல்ல விரும்புகிறேன். இதுதான் நடக்க நிதர்சனமான உண்மை. தயவுசெய்து இனிமேலாவது சென்னை ஒரு சிங்கார சென்னையாக அறிவிச்சுட்டேன். அந்த சென்னை காணாமல் போகக்கூடிய நிலைமையில் இருந்துகிட்டு அந்த நிலைமையை நம்ம தான் மாற்றணும். மாற்றுவீங்க நம்பிக்கையில்லாத வீடியோவை முடிக்கிறாங்க.
இது சில ஆட்களுக்கு பிடிக்காமல் வந்து கழுவி ஊற்றலாம். தயவுசெய்து பிரச்சனை அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. தாராளமாக வாங்க, இல்லை ஃபோன் பண்ணி திட்டுங்க. அதுமாதிரி புதுசாக ஒரு சில போராளிகள் இருக்காங்க. இது என்னாச்சு, அது என்னாச்சு, அப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க. கடந்த 10 வருடங்களில் 2018 2021 வரைக்கும் ஏற்படக்கூடிய விடிகால அமைப்பு கூவம் நதிநீர் சுத்தப்படுத்த சொல்லி ஒதுக்கக்கூடிய நிதி வெள்ள விடிகால பணிகள் ஒதுக்கப்பட்ட விதிகள் எங்கே? ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. இதை நான் இந்த கட்சி தான் பண்ணுறதுன்னா சும்மா ஜஸ்ட் ஒரு சொன்னேன். ஏன்னா இது நானே அனுபவப்பட்டவன். 2015ஆம் ஆண்டு ஒரு வெள்ளம் வந்தப்ப சில தேர்வுகளை என்னால் இதுவரையும் கலந்துக்க முடியல. ஆனால் தண்ணி ஊர் ஃபுல்லாக வெள்ளம் போயிட்டுருக்கு. எங்கே போயிடும். ஆனால் அப்பையும் ஒரு சில ஆட்கள் தேர்வு நடத்தி அவங்களுக்கு வேண்டிய பணியாளர்களை எடுத்தாங்க. ஸோ இதெல்லாம் நினச்சி பாதிக்கப்பட்டவனுடைய ஒரு புகழால் தான் போடுறேன். சரி, வீடியோ முடிக்கிறாங்க.